எல்லாருக்கும் வணக்கம். உலக அமைதியை ஏற்படுத்துறதுக்காக ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு ரொம்பவே வித்தியாசமான திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அதுதான் UBUMUUD. அதாவது உலகளாவிய சகோதரத்துவம், ஐக்கிய ஆன்மீகவாதிகள், அப்புறம் உலகளாவிய ஆயுத குறைப்பு திட்டம். வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். சரி, நாம இந்த திட்டத்துக்குள்ள ஆழமா போலாம். முதல்ல இந்த திட்டம் எந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அந்த தீர்வு என்ன, அது எப்படி வேலை செய்யும், அதோட ஆக்ஷன் பிளான் என்ன, கடைசியா அதோட அல்டிமேட் விஷன் என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 9614. இது என்ன தெரியுமா? 2025 வருஷம் ஆரம்பத்துல உலகத்துல பயன்படுத்த தயாரா இருக்கிற அணு ஆயுதங்களோட எண்ணிக்கை. யோசிச்சு பாருங்க, இந்த நம்பரே நாம எவ்வளோ பெரிய ஆபத்துல இருக்கோன்னு சொல்லுது இல்லையா? ஆமாங்க, பல வருஷமா பேச்சுவார்த்தை நடந்தாலும் இன்னைக்கும் நம்ம உலகம் ஆயுதங்களால நெறிஞ்சுதான் இருக்கு. நாளுக்கு நாள் அரசியல் பதற்றங்கள் அதிகமாகிட்டு தான் போகுது. இந்த ஒரு மோசமான சூழ்நிலையில இருந்து தான் இந்த திட்டம் உருவாகியிருக்கு. கிட்டத்தட்ட 80 வருஷமா ஆயுத குறைப்பை பத்தி பேசிட்டே தான் இருக்கோம். ஆனா உண்மையில என்ன நடந்திருக்கு? இந்த டாக்குமெண்ட் சொல்ற மாதிரி உருப்படியா கிட்டத்தட்ட 0 முடிவுகள் தான் கிடைச்சிருக்கு. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, உலக அளவுல மொத்த அணு ஆயுதங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் பெரிய நாடுகள்லாம் தங்களோட ஆயுதங்களை நவீனமயமாக்குறதுல கோடிக்கணக்குல முதலீடு செய்றாங்க. இது ஒரு புது ஆயுத பந்தயத்துக்கான அறிகுறியா இருக்குமோ? சரி, பிரச்சனை என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த டாக்குமெண்ட் ஒரு ஆச்சரியமான தீர்வை முன்வைக்குது. உலக அளவுல நல்லிணக்கத்தை கொண்டு வர ஒரு 3 பகுதி கொண்ட ஆன்மீக மற்றும் பரிணாம கருத்து இது. இந்த திட்டத்தை உருவாக்குனவங்க இத வெறும் ஒரு பாலிசியா பார்க்கல, இதை இயற்கையே நமக்கு கொடுக்கிற ஒரு மெசேஜ், ஒரு சிக்னல், ஒரு டைரக்ஷன்னு சொல்றாங்க. இத தெய்வீக சக்தி 1 2 3ன்னு சொல்றாங்க. இந்த திட்டத்தோட முதல் பகுதி யூபி, அதாவது உலகளாவிய சகோதரத்துவம். இது என்னன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் ஒண்ணு, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கணுங்கிற ஒரு உணர்வை உருவாக்குறது தான். இரண்டாவது, அதாவது ஐக்கிய ஆன்மீகவாதிகள். இதுதான் இந்த திட்டத்தோட மையப்புள்ளி. உலக நிர்வாகத்தை வழிநடத்த ஒரு புது ஆன்மீக அமைப்பை உருவாக்கணும்னு இது சொல்லுது. மூணாவது, UAD, அதாவது உலகளாவிய ஆயுத குறைப்பு. இதுதான் இந்த திட்டத்தோட இறுதி இலக்கு. உலகத்துல பேரழிவு ஆயுதங்களே இல்லாத ஒரு பாதுகாப்பான உலகத்தை உருவாக்குறது. அப்போ இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 3 கான்செப்டையும் தனித்தனியா பார்க்க முடியாது. ஒரு அணுவுல எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் மாதிரி இது 3ம் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சது. நடுவுல இருக்கிற UM இல்லாம மத்த ரெண்டும் சாத்தியமே இல்லைன்னு திட்டவட்டமா சொல்றாங்க. சரி, அடுத்ததா இந்த அமைப்பு எப்படி கட்டமைக்கப்படுதுன்னு பார்ப்போம். இந்த ஐக்கிய ஆன்மீகவாதிகள் அமைப்பு இப்போ இருக்கிற மத்த உலக அமைப்புகளோட சேர்ந்து எப்படி வேலை செய்யும், வாங்க பார்க்கலாம். இந்த திட்டம் ஒரு பேரலல் சிஸ்டம் மாதிரி யோசிக்குது. ஐநா பாதுகாப்பு சபைக்கு துணையா UM ஆன்மீக சபை செயல்படும். அதாவது பாதுகாப்பை ராணுவ ரீதியா மட்டும் பார்க்காம ஒரு முழுமையான ஆன்மீக பார்வையோட அணுகும். இது இந்த திட்டத்தோட பரந்த நோக்கத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. ஐநாவோட ஒவ்வொரு முக்கியமான செயல்பாட்டுக்கும் பதிலா ஒரு ஆன்மீக அமைப்பை இங்க முன்மொழியறாங்க. உலக நிர்வாகத்துல இது ஒரு புது டைமென்ஷனா இருக்கும். இந்த டாக்குமெண்ட் வெறும் தத்துவத்தோட நின்னடல. ஐநா சபை இதை எப்படி செயல்படுத்தணும்னு ஒரு தெளிவான டைம்லைன் வச்ச 12 படி செயல் திட்டத்தையும் கொடுத்திருக்காங்க. முதல் 6 படிகள்ல இந்த விஷயத்தோட அவசரத்தை உலகத்துக்கு உணர்த்தணும், இந்த தத்துவத்தை ஸ்கூல், காலேஜ்னு எல்லா இடத்துலயும் பாடமா கொண்டு வரணும், அப்புறம் உலக தலைவர்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமா அணு ஆயுதம் வச்சிருக்கிற நாடுகளோட நேரடியா பேசி இதுக்கு முறையான அங்கீகாரம் வாங்கி கடைசியா ஐநாவுக்குள்ளேயே சில முக்கியமான சீர்திருத்தங்களை செய்யணும்னு திட்டம் விரிவடையுது. அப்போ இந்த லட்சியத்தோடு கூடிய 12 படி திட்டத்தோட இறுதி நோக்கம் என்ன? நாம எல்லாரும் எதை நோக்கி போறோம்? இந்த டாக்குமெண்ட் நாம அடைய போற எதிர்காலத்தை சங்கம யுகம்னு சொல்லுது. அது எப்படிப்பட்ட யுகமா இருக்கும்னா, உண்மைக்கும் நீதிக்கும் மட்டுமே இடம் இருக்கிற ஒரு புதிய சகாப்தமா இருக்கும். சுவாரஸ்யமா, இந்த திட்டம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியான டெக்னாலஜியை ஒரு ஆபத்தா பார்க்கல. அதுக்கு பதிலா இந்த ஆன்மீகமான அமைதியான உலகத்தை அடையறதுக்கு அது ஒரு முக்கியமான கருவியா இருக்கும்னு நம்புது. G20 மாநாட்டுல சொன்ன ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம்ங்கிற முழக்கத்தை இங்க மேற்கோள் காட்டி இந்த திட்டம் உலகளாவிய ஒற்றுமை உணர்வோட தன்னை இணைச்சுக்குது. இது நம்ம எல்லாரையும் ஒன்னு சேர்க்கிற ஒரு மெசேஜ். இது நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. இவ்வளவு சிக்கலான அரசியல், தொழில்நுட்பம் நிறைஞ்ச இந்த உலகத்துல உலக நிர்வாகத்துல ஆன்மீகத்துக்கு உண்மையிலே ஒரு இடம் இருக்கா? இது சாத்தியம்தானா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?